வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம்னா சில ஆல் காயின்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சில ப்ராஃபிட் வந்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது எந்தெந்த ஆல் காயின்ஸ் அதை பத்தி பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேசலாம் சொன்னா. ஸோ இந்த வீடியோ பேர் எங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்து மேக்டெக் நம்ம இன்னொரு ராமன் கிளிக் பேட் பண்ணிட்டு கேட்பாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில ஆல் காயின்ஸ் பத்தி பேசலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆல் காயின்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள் இல்லை 15 நாள் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்தெந்த ஆல் காயின்ஸ் ப்ரோ, என்ன நரேட்டிவான ஆல் காயின்ஸ் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் நரேட்டிவ் காயின்ஸ். ஓகேங்களா? ஸோ சைனாவில் ஆல்ரெடி கிரிப்டோ பேன் ப்ரோ. ஸோ சைனா காயின்ஸ் வந்து பம்ப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் வந்து கிரிப்டோ பேன் கரெக்ட், பட் சைனீஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்ன வரைக்கும் பேன் ஆகல, கிரிப்டோ ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அந்த காயின்ஸ் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பம்ப் ஆக போகுது. ஸோ எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா February 10 ஸோ எதுக்காக கேட்டிங்கன்னா, சைனீஸ் நியூ இயர் வந்து வரப்போகுது. ஸோ February 10 சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் இயர், போன வருஷம், அந்த வருஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட் நம்ம பார்க்கும்போது சிம்பிளான சின்ன லிஸ்ட் தான். ஸோ சொல்லிடுறேன். ஸோ அது சார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ நான் வந்து அந்த லிஸ்ட் வந்து சொல்லிடுறேன் என்னென்ன காயின்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபைல் காயின் இருக்குது. ஸோ ஓகேங்களா, FIL. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளக்ஸ், அதாவது CFX இருக்கு. அப்புறமா நியோ. ஸோ நியோ செயின் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது ஒரு பிளாக் செயின். அந்த ஒரு பிளாக் செயினை பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இப்போ நார்மலாக எத்திஎம் தான் பார்த்தீங்கன்னா the செகண்ட் பிக்கெஸ்ட் கிரிப்டோ இல்லை செகண்ட் பிக்கெஸ்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாக் செயின் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நியோவை பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் சைனீஸ் பிளாக் செயின் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மேலே வந்து கண் வைங்க. நியோ போனாங்க கண்டிப்பாக வந்து கேஸ் போகும் இல்லைங்களா. ஸோ கேஸ் மேலே வந்து கண் வைங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கிமிபி, அதாவது ACH. ஸோ ACH கூட பார்த்தீங்கன்னா இட்ஸ் சைனீஸ் நேட்டிவ் காயின். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ. ஸோ கோகோசன் ஃபர்ஸ்ட் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா அது காம்போ. இட்ஸ் கேமிங் காயின். ஸோ அது கண்டிப்பாக கேமிங் காயின்ஸ் எல்லாம் பம்ப் ஆகும்போது கண்டிப்பாக அது போகும். பட் இந்த நியூ இயர்னாலே அது வந்து செப்பரேட்டாக வந்து போகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பெட், அதாவது வீச்செயின் இருக்கு. அப்புறமா முக்கியமான காயின்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் காயின், கான்ஃப்ளக்ஸ், ACH, அப்புறமா நியோ, அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டு, காம்போ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரீட். ஓகேங்களா? ஸோ அது வந்து இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா FLM ஃப்ளெமிங்கோ. ஸோ அது வந்து இருக்கு. ஸோ நிறையா வந்து காயின்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட் டாப்ல பம்ப் ஆகிற காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லலாம். ஸோ இந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண் வைங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஏர்ன் ஃபைனான்ஸ், அதாவது YFI. ஸோ அதோட சப்ளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வரும் 36,000 காயின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ அதால் பார்த்தீங்கன்னா அது மேலே கொஞ்சம் கண்ணு வைங்க. சின்ன ப்ராஃபிட் வந்தாக்கா அது வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதுதான் சில ஆல் காயின்ஸ் நண்பர்களே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மூவ்மெண்ட் எப்படி எதிர்பார்க்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக நியூ இயருக்கு முன்னாடி தான், அந்த சைனீஸ் நியூ இயர் February 10 முன்னாடி தான் வந்து பார்க்க முடியும். அது ஆயிட்டமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பை த ரூமர்ஸ் செல் த நியூஸ் வந்து பிளே அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிட்டாவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸிட் ஆகிடலாம். பட் 75% வந்து டோட்டலாக ப்ராஃபிட்டில் வந்து இருந்தீங்கன்னா எக்ஸிட் ஆகுங்க. மீதி இருக்க 25% வந்து போட்டுட்டு, அதாவது அப்படியே வந்து விட்டுட்டு, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே என்ட்ரி எடுத்தீங்களோ அங்கே வந்து விட்டுட்டீங்கன்னா அந்த 25% இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட காயின்ஸு. ஸோ அது பொறுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டே இருக்கும். அப்படின்னு மேலே போச்சுன்னா, அப்படின்னு கீழே வந்துச்சுன்னா உங்களோட என்ட்ரி பிளேஸே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் வித்வுட் எனி லாஸ். நம்ம பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் அரௌண்ட் $40,700 கிட்ட இருக்கு சொல்லலாம். ஸோ பிட்காயின் சரியான ஒரு டம்ப், செம்மையான டம்ப் வந்து வந்ததுக்கு பிட்காயின்ல. ஸோ 4 ஹவரில் பார்க்கும்போது இம்பார்ட்டன்டான சப்போர்ட் வந்து பிட்காயின் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பேட்டர்ன் நான் காமிக்கிறேன்னு சொன்னா. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு அசெண்டிங் ப்ராடிங் வச்சு வந்து போயிட்டு இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி இப்போ இம்பார்ட்டன்டான ஒரு சப்போர்ட் கிட்ட வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னு இந்த சப்போர்ட்டை ஒடிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு அசெண்டிங் ப்ராடிங் வச்சு வந்து பிளே அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். விச் இஸ் அதாவது டார்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பயந்துருவீங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $34,000 to $35,000 வந்து காட்டிட்டு இருக்கு. அப்படின்னு இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு மேலே வந்து போயிட்டாங்க, பேட்டர்னே வந்து சேஞ்ச் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ இந்த ஆகுதா இல்லை இந்த இம்பார்ட்டன்ட் $40,500 சப்போர்ட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணுதா, அது வந்து பொருந்தா பார்க்கலாம். ஸோ பிரேக் டவுன் மட்டும் அது வந்து விக்கு மட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ கேண்டில் க்ளோஸ் ஆனதான் பெர்ஃபெக்டான பிரேக் டவுன். பட் அப்படி இல்லைன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட் ஆகிட்டு மேலே வந்து தூக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 EMA அந்த கிரே லைன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு, ரொம்ப நாளாக வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுனாவே ஹை வால்யூமில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து ஈஸியாக வந்து பிட்காயின் பார்த்தீங்கன்னா 43, 44 வந்து போகலாம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து RSI பார்க்கும்போது RSI இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புலிஷ் டைரக்ஷன் காட்டிட்டு இருக்கு, நீங்க பார்க்கலாம். கேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லோவர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, RSI பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, which is a bullish divergence. So I expect இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பிட்காயின் வந்து பவுன்ஸ் ஆகலாம் அப்படிதான் தோணுது. எப்ப வரைக்கும் 40,500 வந்து பிரேக் டவுன் பண்ணாதோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து மேல தான் வந்து போகும் அப்படிதான் தோணுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேக்டி பார்க்கும்போது மேக்டில கொஞ்சம் பேரிஷான டெத் கிராஸ் வந்து ஆகிருக்கு. பட் ஸ்டொகாஸ்டிக் RSI ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்ல இருக்கு. ஸ்டொகாஸ்டிக் RSI நீங்க பார்க்கலாம், நேத்து பாத்தீங்கன்னா அது ஓவர் பாட் ரீஜன்ல இருந்தது, கிராஸ் ஓவர் ஆயிட்டு அதாவது பாத்தீங்கன்னா பெரிய ஒரு டம்ப் இப்போ வந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டொகாஸ்டிக் RSI வந்து ஓவர் சோல்ட் ரீஜன்ல இருக்கு, என்ன வேர்ஜ் ஆஃப் கிராஸ் ஓவர். ஸோ அப்படின்னு கிராஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா மேல வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும், கூட பாத்தீங்கன்னா மார்க்கெட்டும் மேல வந்து போயிடும். ஓகேங்களா. அது வந்து பார்க்கலாம் ஆகுதான்ட்டு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து ரெசிஸ்டன்ஸ் அரௌண்ட் $42,200 to $300 அந்த ஒரு ஜோன்ல இருக்கு. அப்புறம் சப்போர்ட்ஸ் நான் சொல்லிட்டேன் $40,500 இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன் டேல பார்க்கலாம். ஒன் டேல பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து பெரிய கிரீன் ரெட் கேண்டலா வந்து இப்போ வந்து தெரிய வருது below the 50 exponential moving average. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, ஒரு ரெட் கேண்டல் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மறுபடியும் ரெட் கேண்டலாக தெரிய வருது. ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் சப்போர்ட், ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் வந்து அந்த ஜோன் $40,000 to $40,500 ஜோன். அது வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை வந்து வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் RSI பார்க்கும்போது RSI இதில் வந்து சேமாக தான் இருக்கு. ஸோ இட்னான புலிஷ் டைவர்ஜன்ஸ் சின்ன தெரிய வருது. மேக்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸ்டொகாஸ்டிக் RSI பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்ட் வந்து கிராஸ் ஓவர் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீக்லியில பார்க்கும்போது வீக்லியில கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகி ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது வீக்லியில பாத்தீங்கன்னா ஒரு டோஜி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, which was expected. பட் அந்த டோஜி வந்து கிரீன் ஆகுமா ரெட் ஆகுமான்னு யாருக்குமே தெரியல. பட் அது இப்போ டம்ப் ஆனதால கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டலா வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, அது ரெட் டோஜி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா ரெட் கேண்டலா தெரிய வருது. ஸோ வீக்லி இந்த வாரம் என்ன வந்து பிட்காயின் வந்து ஆக போகுது அது பொறுத்து நெக்ஸ்ட் கேண்டல் க்ளோசிங் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். ஸோ மோஸ்டா என்ன பொறுத்த வரைக்கும் திரும்பி ஒரு ரிவர்சல் வந்து ஆகலாமோ அப்படிதான் தோணுது. அப் டு 45,000 46,000 மேல வந்து போகலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா லோவர் லிக்விடிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ட கிராப் பண்ணிச்சு, பட் மேல இருக்க லிக்விடிட்டி இன்னும் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து கடைசியில் பேசுறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தீரியம் பார்க்கும்போது எத்தீரியம் பாத்தீங்கன்னா சரியான ஒரு டம்ப் டபடபடபான்னு வந்து ரெட் கேண்டல் வந்து விழுந்துட்டு இருக்கு. இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டை பாத்தீங்கன்னா எத்தீரியம் வந்து 1 ஹவர்ல உடச்சிருக்கு. கூட பாத்தீங்கன்னா 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா எத்தீரியம் வந்து இப்போ ஒரு அதாவது அந்த 4 ஹவர்ல சொல்ல முடியாது, அந்த ஒன் டேல. ஓகேங்களா. ஸோ ஒன் டேல பாத்தீங்கன்னா 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கூட பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். ஸோ அதுதான் வந்து பவுன்ஸ் ஆகிற ஒரு ஜோன் சொல்லலாம். ஸோ அது அரௌண்ட் $2,250 to $2,300 ஜோன் கிட்ட வந்து இருக்கு. ஸோ மோஸ்டா அங்க பாத்தீங்கன்னா எத்தீரியம் வந்து பவுன்ஸ் ஆகலாம். ஓகேங்களா. பட் இதை பத்தி நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ எத்தீரியமோட ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1.6 million worth ஆஃப் எத்தீரியம் வந்து செல் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருமே செல் பண்ணது வேற விஷயம், பட் ஒரு ஃபவுண்டேஷனே பாத்தீங்கன்னா அவங்களோட நேட்டிவ் டோக்கன் செல் பண்ணாங்க கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா பேனிக் வந்து மார்க்கெட்ல கிரியேட் ஆகும். எதுக்காக செல் பண்றாங்க, ஏதாவது ஃபண்ட் வந்துருச்சா, ஸோ அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா எத்தீரியம் இப்போ வந்து டம்ப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டாமினன்ஸ் பார்க்கலாம். ஸோ டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் இப்போ வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் காரணம். ஆல் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பட் சில ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு, மேலே வந்து போகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆல் காயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன ப்ராஃபிட் பார்க்க விரும்புறீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல் ஃபேமிலியோட கூகுள் ஃபார்ம் சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அதாவது இந்த மாதிரி சின்ன ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் வேணும்னா அதை ஃபில் பண்ணி எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் நியூட்ரல் ஆயிடுச்சு இப்போ டோட்டலா. நெகட்டிவ் இல்லை, ஸோ பாசிட்டிவ் கூட இல்லை, ஜஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா நியூட்ரல் ஆகிருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி நேற்று பாத்தீங்கன்னா லோ லிக்விடிட்டி வந்து கிராப் பண்ணிருக்கு, சாரி இன்னைக்குன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 40,700 அந்த 800 ஜோன் கிட்ட பாத்தீங்கன்னா லோ லிக்விடிட்டி ஜோன் இருந்தது, அதை பாத்தீங்கன்னா கிராப் பண்ணிச்சு. மேலே இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் லிக்விடிட்டி ஜோன் தெரிய வருது. ஸோ சில பிரைட் லைன்ஸ் yellow லைன்ஸ் ஸோ அரௌண்ட் $42,800 to $43,000 சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஜோன் கிட்ட பார்த்தீங்கன்னா சில லிக்விடிட்டி இருக்கு, மோஸ்ட்டாக அதை கிராப் பண்ண போகலாம். பட் கீழே இன்னொரு ஒரு லிக்விடிட்டி கூட இங்கே பார்க்கலாம், ஒரு பிரைட் yellow லைன் இருக்கு, அரௌண்ட் $40,100 கிட்ட இருக்கு. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேலே போகுமா இல்லை மேலே போயிட்டு கீழே வருமா, அது வந்து பொறுத்து தான் பார்க்கணும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த ட்ரெண்ட் நம்ம பார்க்கும்போது இல்லை சப்போர்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. ஸோ மோஸ்ட்டாக திரும்பி 4100 போயிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா 42,000 மேலே வந்து போகலாமோ, ஜஸ்ட் என்ன சொல்றது இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லலாம். பட் பார்க்கலாம் என்ன வந்து ஆகுது, ஏன்னா லிக்விடிட்டியா போத் சைட். ஸோ இது வந்து ஆக்யூரேட் யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, மேலே வந்து போகுமா கீழே போக மாட்டேங்களா. ஸோ நான் வந்து இது வந்து ப்ரெடிக்ட் பண்றேன், ஃபர்ஸ்ட் கீழே போயிட்டு தான் மேலே போகும்ட்டு பார்க்கலாம். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன சொல்றது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில கிரிப்டோ நியூஸ் பற்றி பேசும்போது இப்படி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிட்காயினோட சிஎம்இ கேப் பார்க்கலாம். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னும் வரைக்கும் டோட்டல் ஃபில் ஆகலை. ஸோ 39,500 to 40,300 கேப் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து டோட்டலாக இன்னும் ஃபில் ஆகலை. ஸோ அப்ரோச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது அப்படின்னு டம்ப் ஆக ஆரம்பிச்சுன்னா அந்த கேப் ஃபில் பண்ண பிட்காயின் இன்னுமே அடி வாங்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே சிஎம்இ கேப் அண்ட் பிட்காயின் வந்து ரொம்ப அது ஃபில் ஆகும்போது மேட்ச் ஆகாது. பிட்காயின் பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே தான் போகும், இல்லை மேலே போகும். ஓகேங்களா, ஸோ அப்படிதான் வந்து ஆகும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா சிஎம்இ ஆப் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபில் ஆக வந்துட்டு இருக்கு. பட் டோட்டலாக இன்னும் ஆகலை. இட் இஸ் ஹோல்டிங் ஆஸ் அ சப்போர்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் பேசும்போது சில கிரிப்டோ நியூஸ் பேசும்போது கிரே ஸ்கேல் உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிட்காயின்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து நேற்றே சொல்லியிருக்கேன், கிரே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அது வந்து விருப்பப்பட்டு செல் பண்ணல. பீப்பிள் ஆர் செல்லிங் தர் ஜிபிடிசி. அதால பார்த்தீங்கன்னா கிரே ஸ்கேல் கண்டிப்பாக வந்து செல் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபெடிலிட்டி அப்புறமா பிளாக் ராக் சேர்ந்து எவ்வளோ $1 billion worth ஆஃப் பிட்காயின் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா லாஸ்ட் 6 daysலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 9 ETF இஷ்யூவர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95,000 plus பிட்காயின் வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தே ஆர் அக்யூமுலேட்டிங் சொல்லலாம் ஸ்லோலி. பட் மெயின் அக்யூமுலேஷன் எப்போ வந்து வரும் அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டுவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தான் சேரும். மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கொஞ்சம் விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ சைனிங் ஆஃப். நீங்கள் பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.